ஹலோ குட்டி பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? சில பிள்ளைக்கு சாக்லேட் பிடிக்கும், சில பிள்ளைக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் பிடிக்கும், சில பிள்ளைகளுக்கு நல்ல குலோப்ஜாம் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் அப்படி தானே? ஆமாம், ஒவ்வொரு அது பிடிக்கும். சிலவங்களுக்கு பீஸா பிடிக்கும், சிலருக்கு பர்கர் பிடிக்கும். இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் இந்த மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் உள்ள அப்படிப்பட்ட உணவுகளை விரும்பி விரும்பி சாப்பிட்றீங்க. நல்ல காரியம்தான். அதே மாதிரி ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்கும்ல, கர்த்தருக்கு ஒன்று பிடிக்கும்ல, அது என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொல்லுவீங்க என்னதான் பிடிக்கும் சொல்லுவீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாக சொல்லுங்க. ஆண்டவருக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவர் ரொம்ப பிடிக்குமா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனீங்களா? போகல, வீட்டிலேயே இருந்துட்டீங்கல்ல. டிவி பார்த்துட்டு மொபைல் விளையாடிட்டே இருந்துட்டீங்க. சர்ச்சுக்கு போகிறவங்க இச்சமே இல்லை. ஸ்கூலுக்கு பாரு ஷார்ப்பாக அழகாக ட்ரெஸ் போட்டு கரெக்டாக புரட்டு போயிடுறீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைனாலே சோர்ந்து போயிருங்க. ஓய்வு எடுக்க வேண்டியதா? சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம்ல. ஏன்னா ஆண்டவர் உன்னையே ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. நீ ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கிற. என் ஆலயத்தில் ஆசீர்வதிப்பாரா? வீட்டில் ஆசீர்வதிக்க மாட்டாரா? இல்லை, ஆலயத்தில் அநேகர் கூடி வந்து ஆண்டவர் துதிக்கும் பொழுது புது கிருபை பெற்றுக்கொள்கிறோம். சர்ச்சுக்கு போகணுமா வேண்டாமாங்கிற டவுட்டே உனக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்காங்க. ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் போகாதீங்க. நிறைய பேர் சர்ச்சில் கடைசியில் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாலே காணிக்கப்பட்டுன்னு ஓடி போயிடுவாங்க. அது நல்ல காரியமா? ஸ்கூலில் பாதியில் போவியா நீ? எக்ஸாம் எழுதும்போது பாதியில் போவியா நீ? போக மாட்டே இல்லை. ஆனால் ஆண்டவர் மட்டும் அப்படி பண்ணுறல்ல. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காக வந்திருக்கிறாரு. அவருக்கு உன்னை ஆசீர்வதிக்க பிரியம். அவ்வளவு நல்ல ஆண்டவரை கடைசி வரைக்கும் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போகிறது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? இனிமேல் குட்டி பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கக்கூடாது. மோசே அதான் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணுமா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஒரு நாள் விட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருடைய கூட இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? உங்களை ஆசீர்வதிக்க தான் பிடிக்கும். பாய். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னாகமம் 24:1.